ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். இந்த படம் நல்லா பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்கு. ஸோ இப்போ படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஊடக நண்பர்கள் உங்களோட ரைட் அப் வச்சு தான் உள்ளே தேட்டருக்கு வராங்க. ஸோ நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க. இந்த மெசேஜும் எல்லாம் இந்த உலகத்துக்கு போய் சேரும். ஸோ எல்லாரும் மியூசிக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது காரணம் நம்ம டேரக்டர் தான், கார்த்திகேயன் சார் தான். ஸோ ப்ரொடியூசர் தான். ஸோ எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மிக்சிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ இதை போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்த்திங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து லேட்டானாலும் ஃபுல்லாக முடிச்சுட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. பல தடைகளை தாண்டி இந்த பணத்தை வெளியே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ட்டு. எல்லோரும் நல்லபடியாக எழுதி எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து கொண்டு போய் எல்லாருக்கும் ரீச் பண்ண வைக்கணும். கரண்ட்டில் நடக்கிற ஒரு ஸ்கேம் பற்றி தான் இந்த படம். ஒரு 4 ஸ்கேம் இருக்கும். படம் போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷன்ல நடக்கிற ஸ்கேம்ஸ் பத்தி தான் படம் எடுத்திருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். பெருசாக ரெகக்னைசேஷன் வந்துட்டு முகம் தெரியுமான்னு தெரியல. பட் நல்லா இருக்கும் படம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ பாருங்க. தேங்க்யூ. பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயஸ்ரீ பினுராஜ். ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாரும் பொறுமையாக கொஞ்சம் டைம் ஆனதும் பெருசுப்படுத்தாமல் இருந்து வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த இடத்துல மிஸ்டர் கார்த்திஸ்வரனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உங்களோட விமர்சனம் இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவணும்னு நான் எல்லாருமே வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர், டிஓபி, கோ டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. படம் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். புது படமாக இருக்கட்டும், சின்ன படங்களாக இருக்கட்டும், மீடியா சப்போர்ட் பண்ணால் எந்த படமும் தோக்காதுன்னு நான் நம்புகிறேன். பட் ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு நன்றி, அதுக்கப்புறம் ஒரு சாரி. எல்லோரும் வந்து இவ்வளோ நேரம் எங்களுக்காக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக நான் ரொம்ப உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொருத்தங்களுமே இதில் வந்து ஒவ்வொன்றுமே அனுபவிச்சிருக்கோம். எல்லாருமே எங்களோட சொந்த அனுபவம் கூட சொல்லலாம். அதை அந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பட் இது வந்து உங்கள் கையில் கொடுத்தாச்சு. பத்திரமா கொண்டு போய் நீங்கள் எல்லாருக்கும் சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நல்லபடியாக எங்களை வெளில கொண்டு வாங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் விஜய் டிவி நடிகர் அம்மன்புரம் சரவணன். விஜய் டிவி மேடையில் நிறைய பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த படத்தில் ஒரு நாகேஷ்ன்ற பேரில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு காமெடி நடிகனா இதில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த படத்தில் கண்டிப்பாக படம் பார்த்தேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த படத்தை. ஃபஸ்ட்டு டு எண்டு வரைக்கும் எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. ஒரு படம் பார்க்குறோன்ற ஒரு ஃபீல் இருந்தது. நடுவில் எழுந்துச்சு போகணும் அந்த மாதிரி யாருக்குமே ஒரு மூடு இல்லாமல் எல்லாருமே ஃபஸ்ட் டு எண்டு வரையும் உட்காந்து பார்த்தீங்க. சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வெற்றி அடைய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஆக்டர் கோதை சந்தானம். நிர்வாகம் பொறுப்பில் இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் கொடுத்துருக்காரு. உண்மையிலே இதுக்கு வந்து இயக்குனர் கார்த்திஸ்வரன் சார் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்தில் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன நம்ம ஸ்ரீகாந்த் அண்ணனுடைய இசை வந்து பாட்டு மட்டும் இல்லாமல் வந்து பிஜிஎம் வந்து நீங்கள் பிஜிஎம்காகவே கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். ஒரு சீனுக்குமே வந்து வித்தியாசமான பிஜிஎம் ஸ்கோர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காரு. உண்மையில் அதுக்காக வந்து பாருங்கள். இது வந்து மக்களுக்கான படம் மட்டும் இல்லை, மக்களுக்கான பாடமும் கூட தான். ஸோ இந்த ஜென்ரேஷன்லையுமே இன்னுமே டிஜிட்டலில் நிறைய பேர் மக்கள் வந்து தொடர்ந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் யாரும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் டைரக்டர் கார்த்திஸ்வரன் ஒரு புது முயற்சியில் எடுத்திருக்காரு. ரொம்ப நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு சின்ன டீம் தான். ஸோ வந்து நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சின்ன நடிகர்கள்லாம் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். நல்ல விமர்சனம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.
ஹலோ வணக்கம். என் பேர் அர்ஜுன். இந்த நிர்வாகம் பொறுப்பில் மூவியில் பிளாக்காக பண்ணியிருக்கேன். இதில் ஒரு டக்கியாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசுகிறேன் கேட்குது. அப்புறம் நாளைக்கு தியேட்டருக்கு வருது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த படம் வெற்றி அடையணும். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். என்ன கொஸ்டின் எதனா இருக்கா இல்லை சொல்லுங்க. எல்லா டேரக்டர் பண்ணிட்டு நம்ம முதல் படத்தை ஒரு பெரிய ஹீரோ பண்ணிட்டு அடுத்து நல்ல நடிக்க வருவாங்க. இப்பெல்லாம் ஏன் அவசரப்படுறீங்க? அந்த படத்துல வேற ஏதாவது ஹீரோ கேட்க முடியாது. ஆமாண்ணா அதான் உண்மைண்ணா. ஒரு 3-4 ஹீரோ கிட்ட கதை சொன்னேன். எல்லாரும் வந்து 2 இயர்ஸ் பிஸி, 4 இயர்ஸ் பிஸி, 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படி தான் சொன்னாங்களே தவிர இமீடியட்டாக யாருமே பண்ணல. இது இமீடியட்டாக பண்ணால் தான் வந்து ரீச் ஆகுன்ற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு அந்த ஹீரோஸ்க்குலாம் இந்த ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் அந்த ஹீரோக்கு ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை. பட் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ நிர்பந்தத்தில் தான் இதை நடிக்க வேண்டியதாக போச்சு தவிர இது நான் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணலை ஆக்சுவலாக. இல்லை நான் முயற்சி பண்ண அதான் சொல்றேன். நான் முயற்சி பண்ணாம இதை நான் எனக்கு பண்ணணுன்ற கதை நான் சத்தியமா இது பண்ணல. இது வந்து ஒரு ஸ்கேம், ஒரு 4 ஸ்கேம் வந்து அது மக்கள்கிட்ட கொண்டு போறோம், அதை வந்து பெருசா கொண்டு போகணுன்றத தான் பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நிறைய பேர் பெரிய பெரிய ஆட்களை போட்டிருக்கீங்க. கண்டிப்பா. இல்லை நான் வெயிட் பண்ணும்போது இப்போ அது சொன்ன ஸ்கேம்ஸ் எல்லாமே பழசாயிடும். அது பழசாயிடும் புதுசா ஒரு ஸ்கேம் வந்துருது. ஸோ அதுக்காக நான் திருப்பி ஸ்க்ரீன் பிளேல இருந்து எல்லாமே ரீரைட் பண்ற மாதிரி விஷயமா இருக்கே தவிர அந்தந்த சூட்டோட சூடா பண்ணணும்ல அந்த மாதிரி கதை தான். அது வந்து முடிச்சுட்டா தான் கரெக்டா இருக்கும் அந்த டைம்ல. நீங்க தானே, வேற யாருன்னா இருக்கா? உங்களால மட்டும்தான் ஓட வைக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. நீங்க சொல்றது நீங்க எழுதுறது தான் தவிர வேற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. என்ன டைலாக்? ஆமா போனாங்கல்ல, சிசிடிவி ரிலீஸ் ஆச்சு இல்லையா? இல்ல நான் அவங்கள மீன் பண்ணல. ஆக்சுவலி என்னால போக முடியும் தான் சொன்னேன். இப்ப அவங்க போனாங்கன்னு சொல்லல. நான் உள்ள போனாலும் என்னால என்னோட பணத்தை வச்சு நான் வெளியே கூட போயிட்டு வர முடியும்னு சொல்றேன். அவ்வளவுதான். இது நீங்க அப்படி எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி. இல்ல அதுதான் நான் அந்த டைட்டிலே பார்த்திருப்பீங்க. நிர்வாகத்துல வந்து நீல வந்து ஒரு செஸ்ஸோட ராஜா இருக்கும், குதிரையில வந்து பொறுப்பாளர்ல வந்து குதிரை இருக்கும். அந்த குதிரை தான் அந்த போலீஸ் கேரக்டர், அந்த ராஜா தான் நம்ம கேரக்டர். ராஜா கடைசியில குதிரையை வந்து யூஸ் பண்ணி அதை தப்பிச்சு போறதுதான் விஷயம். அதுதான். இல்ல அது அவங்க நம்ம பழைய ஃப்ரெண்டு தோஸ்து, அதனால அப்படியே கூட இருக்கிறதால விட்டோம். தேங்க்யூ. செக்ஸுவல் அஃபெக்ட் அது வந்து பிளாக் பார்ட்டியை காட்டிருக்கீங்களா? ஆமா. நார்த் இந்தியன்ஸ் அது பெரும்பாலும் தமிழர்களை புரிய வச்சு ஏமாத்துறாங்க. கண்டிப்பா. அதை நீங்க வந்து ஒரு தமிழை ஏமாத்துற மாதிரி இதை காட்டிருக்கீங்க. அது எப்படி நீங்க அதை வந்து இல்ல அதுலதான் அதை பார்த்திருப்பீங்க. லாஸ்டா ஒரு நான் இந்த கிளைமேக்ஸ் ஃபிளாஷ்பேக் சொல்லும் போது வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். மற்ற ஸ்கேம்ஸை பார்த்து நான் காப்பி பண்ணுன்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். அந்த விஷயம் நீங்க பார்த்தா தெரியும். அந்த ஃபிளாஷ்பேக் போது சொல்லியிருப்பேன். யார் யார் என்னென்ன ஸ்கேம் பண்ணாங்களோ அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணேன்னு தான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்கள பார்த்து நான் காப்பி அடிச்சிட்டேன். அவ்வளோதான். வடக்கர்கள் நம்மளுக்கு வந்து அதை சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி ஸ்கேம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுதான். அதாவது இந்த டைலாக் சொல்ற மாதிரி தான், சட்டத்துக்குள்ள ஓட்டக்குள்ள சட்டம் இல்ல மாதிரி படத்துல மியூசிக் இல்ல, மியூசிக்குள்ள தான் படமே இருக்கு. அது இல்லைன்னா நேரம் இந்த படம் இவ்வளவு பூமா இருக்குமானே எனக்கு தெரியாது. அது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் தான். அண்ணன் நான் ஆக்சுவலா வந்து இவருக்கு எல்லாமே குத்துக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க. நான் கூட இது போடும்போது கிங் ஆஃப் குத்துன்னு தான் போட்டேன். பட் இதுல வந்து ஒரே ஒரு இடத்துல கூட குத்து வரக்கூடாது, போக்கு வரக்கூடாதுன்னு ஃபுல்லா பாத்திருப்பீங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ஒரு மாதிரி கிளாஸா கொடுத்துருப்பாரு. அதை நான் சொல்லவே இல்லை. படத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் உங்க பொறுப்புன்னு என்ன, அந்த பொறுப்பை வந்து கரெக்டா காப்பாத்திட்டாரு. நிர்வாக பொறுப்புலன்னு சொல்லாம நம்ம எல்லாரும் அம்பேத்கர் அவரை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி ஒரு டைலாக் இருக்கா, அது வந்து பாதிக்காதா? ஒருவேளை இன்னைக்கு இல்ல அப்படி இல்லன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இருக்குது. அவ்வளவுதான். நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் என்ன இருக்கு?
இல்ல இல்ல அதுதானே உண்மையே கூட. இப்ப எத்தனை பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பிராங்காவே சொல்றேன், ஆருத்ரா, ஐஎஃப்எஸ் எவ்வளவு விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேர் ஜெயில இருக்காங்க அதோட ஓனர்ஸ். எல்லாத்துலயும் மாற்றம் வர்ற மாதிரி சட்டத்திலயும் வரணும். டெஃபினட்டா வரணும். இந்தியன் மணி ப்ரோ, அவ்வளவுதான். இல்ல உழைச்சு சம்பாரிச்சதுதான், கண்டிப்பா இது இல்ல. ஐயா அவங்களதான் கேக்குறேன். இவர் தான் ப்ரொடியூசரு, இவர் தான் காசு கொடுத்தாரு. நீங்க இந்த கேள்வி இவர்கிட்ட கேட்கறது நியாயமான விஷயம். எல்லாமே வெயிட் பண்ணி தான் போய் எல்லாமே வெயிட் பண்ணி தான். கம்பெனி வச்சிருக்காரு, அதுல வந்த பணத்துல தான் எடுத்துமே தவிர லாக்கா எதுவும் கிடையாது. இன்னும் நிறைய காப்பி பண்ணலாம்னு சொல்றீங்களா? இல்ல நான் வந்து இன்ஸ்பயர் ஆனது சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு படம் பண்ணணும்ன்றது தான். அது பண்ணேன். எந்த பொண்ணு? ஆமா ஆமா. இல்ல நான் அவனிலே பேட்டர்ன் ஆக்சுவலா அது கன்சைன்மெண்ட் ஸ்கேம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உங்க பார்சல் வந்திருக்கு, இதை காசு கட்டி எடுத்துக்கன்னு. அதை கொஞ்சம் எலாபரேட்டா வெறும் பிளைனா சொன்னா போர் அடிக்குமேன்னு சொல்லி அதுல ஒரு லவ் மேட்டர் வச்சேனே தவிர அது நான் அவனிலே பேட்டர்ன்ல பண்ணணும்னு பண்ணல. அதான் கண்டிப்பா. புரியல. இல்ல அதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயில் கொடுத்துட்டா இன்னும் ஒரு அரை மணி நேரம் படம் போகுமேன்றதுக்காக அதை வந்து மாத்தி அவங்க கதை சொல்ற மாதிரி கொஞ்சம் மாத்தி விட்டோம். எல்லாம் அவங்க லவ் போர்ஷன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி தான் ஐடியா இருந்தது. ஸோ அது வேண்டாம், கொஞ்சம் படத்தோட லென்த் கருதி குறைச்சிட்டோம், அவ்வளவுதான்.